உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இடையீட்டு மனு தாக்கல். ஐநா சபை விதிகளை குறிப்பிட்டு ஜல்லிக்கட்டை அனுமதிக்க கோரிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மண்டலமாக வலுப்பெறுகிறது. தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. விருதுநகரில் பள்ளி மாணவியை கட்டாய திருமணம் செய்து கொடுமைப்படுத்திய திமுக ஊராட்சி தலைவரின் மகன் தனது சித்தப்பா திமுக அமைச்சர் மூர்த்தியின் பினாமி எனவும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் கூறி மிரட்டல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 6 பேர் விடுதலைக்கு எதிராக மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு. விடுதலை செய்து உத்தரவிடப்பட்ட அன்று மத்திய அரசு வாதத்தை முன்வைக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என மனு. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மூக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்மணிக்கு கண் பார்வை பறிபோனது. பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. நகைக்கடன், விவசாய கடன், கல்வி கடன்கள் என அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும்? ஸ்டாலின் தூக்கத்தை மேலும் கலைக்கும் வகையில் அமைச்சர் துரைமுருகன் சர்ச்சை பேச்சு. வாங்கின கடன் பூரா தள்ளுபடி பண்ணணும்ன்றாங்க. ஒரு சர்க்கார் எப்படி செய்ய முடியும்? சர்க்கார் சரியா நடக்கணும்னு கேட்டால், இந்த இலாக்கா உருப்படியா இருக்கணும்னு கேட்டால், வாங்கிய கடனை ஒழுங்காக திருப்பி செலுத்தணும். அரசு ஒப்பந்த பணிகளுக்கு 12% கமிஷன் கேட்கப்படுவதாக திமுக நிர்வாகி புலம்பல். அமைச்சர் துரைமுருகன் முன்னிலையில் திமுக நிர்வாகி புலம்பியதை கைத்தட்டி வரவேற்ற தொண்டர்கள். 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், 12% கொடு, 1 லட்சம் ரூபாய்க்கு எப்படிங்க நான் தரது? இவ்வளவு கஷ்டப்பட்டு 12 லட்சம் ரூபாய், 12,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வேலைக்கு கேட்கறாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு மாடா உழைக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு தர? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் வசூல் வேட்டை நடத்தும் திமுக தொழிற்சங்கத்தினர். ஒரு டாஸ்மாக் கடைக்கு 40,000 ரூபாய் வசூல் செய்வது தொடர்பான ஆடியோ வெளியானதால் அதிர்ச்சி. சீர்காழி தாலுகாவில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திடீரென பச்சை நிறமாக மாறிய அரபிக்கடல். துர்நாற்றமும் வீசுவதால் மீனவர்கள் அச்சம். தூத்துக்குடி அருகே பள்ளியில் தற்கொலைக்கு முயன்ற 11ஆம் வகுப்பு மாணவி. மாணவியின் வினோத வாக்குமூலத்தால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி மன்ற தலைவர். தேங்கியுள்ள மழைநீரில் குளியலிட்டு நூதன போராட்டம். மேற்கு வங்க மாநில ஆளுநராக சி.வி. ஆனந்த் போஸ் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. ஊழியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் நாளை வேலை நிறுத்தம். வங்கி சேவைகள் முடங்கும் அபாயம். கேரளாவில் சாலையோரம் பேருந்துக்காக காத்திருந்த சிறுமியை தூக்கி வீசிய நபர். சிசிடிவி காட்சி அடிப்படையில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. நாட்டில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் வடிவமைத்த விக்ரம் எஸ் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கு செல்ல இனி காவல்துறை நன்னடத்தை சான்றிதழ் தேவையில்லை. டெல்லியில் உள்ள சவுதி தூதரகம் அறிவிப்பு. இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இடையே இன்று முதல் T20 கிரிக்கெட் போட்டி. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது.